அருட்பெரும் ஜோதி துணை. அன்பான சித்திகம் நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடல் சக்தியே உடல் சக்தி. முதல்ல குடலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். குடல் இரண்டு வகைப்படும். ஒன்று சிறுகுடல், இன்னொன்று பெருங்குடல். பெருங்குடலுடைய அடிப்பகுதி தான் மலக்குடல்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய நாக்கில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவானது ஜீரணமாக ஆரம்பிக்கும். நாக்கில் ஜீர்ணிக்கும். சலைவா என்கிற உமிழ்நீர் சுரக்கும் நாக்கில். அதில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இறைப்பைக்கு சென்று அங்கு ஜீரணமாக தொடங்கி அப்படியே சிறுகுடலுக்கு நகர்ந்து செல்லும். அப்புறம் சிறுகுடலில் சேர்ந்த பிறகு உணவுடைய சத்துக்கள் வில்லிஸ் எனப்படக்கூடிய சிறு உறிஞ்சிகள் மூலமாக சத்துக்கள்லாம் நம்ம உடம்புல ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும். இதுதான் சிறுகுடலில் நடக்கக்கூடிய வேலை. சிறுகுடல்லேருந்து உறிஞ்சப்பட்ட சத்துக்கள் போக மற்ற உணவுகள் கீழே பெருங்குடலில் நகர்ந்து செல்லும். பெருங்குடல்லேருந்து தேவையான தண்ணீர் மற்றதெல்லாம் குடல் உடல் உறிஞ்சி கொள்ளும் குடலிலிருந்து. பிறகு பார்த்திங்கனாக்கா அந்த தேவையற்ற உணவுடைய கழிவுகள் எல்லாமே அடியில் இருக்கக்கூடிய மலக்குடல் வழியாக வெளியேறும். இதுதான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு உணவு ப்ராசஸ். இப்போ இந்த நமது குடலில் இந்த உணவு சத்துக்களை முழுமையாக உறிஞ்சி எடுக்க முடியாத வேலை சில நேரங்களில் நடக்குது. ஏன் அப்படின்னா, குடல் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு அந்த சத்துக்களை முழுசாக உறிஞ்ச முடியல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்ணாடி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு விட்டமின் ஏ முதல்ல அந்த உடம்புல உறிஞ்ச முடியல. விட்டமின் ஏவை டைரெக்டாக உறிஞ்ச முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உணவுலேருந்து கரோட்டின் கிடைக்கும். கரோட்டின்லேருந்து விட்டமின் ஏ கன்வெர்ட் ஆகும். விட்டமின் ஏலேருந்து தான் ராட் செல், கோன் செல் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ இப்போது இந்த செல்கள் உற்பத்தி ஆகணும்னா முதல் தேவை என்ன? விட்டமின் ஏ சத்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டா மட்டும் பத்தலை, குடலில் அந்த சத்துக்களை எடுக்க முடியல. இதனால் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல நோய்களால் அவதிப்படுறாங்க. ஸோ இந்த குடலை நம்ம வலிமையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குடலானது சத்துக்களை நல்லா உறிஞ்ச ஆரம்பிக்கும். அப்போ நம்ம உடல் சக்தி அதிகமாகும்போது நம்மளுடைய ஆரோக்கியமும் அதிகமாகும். இப்போ பெருங்குடலை பற்றி பார்க்கலாம். பெருங்குடலில் பார்த்திங்கன்னா உணவின் சத்துக்கள்லாம் உறிஞ்சிய பிறகு எஞ்சியுள்ள பொருட்கள், உணவு கழிவுகள் பெருங்குடலில் சேரும். இப்போ பெருங்குடல்லேருந்து பார்த்திங்கன்னா தேவையான ரத்தத்துக்கு தேவையான தண்ணீரை பெருங்குடல்லேருந்து உடலானது உறிஞ்சி எடுத்துக்குது. இப்போ பெருங்குடலில் எல்லா சத்துக்களும் போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே வெளியேறுகிறது. இப்படின்னு நம்ம இதுதான் பெருங்குடலுடைய இயக்கம். இந்த குடலுடைய வலதுபுறம் பார்த்திங்கனாக்கா ஒரு மூலையில் குடல் வால் அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்குது. அது அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் பிரச்சனை ஏதாவது வரும்போது அது அப்பெண்டிசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அமிலம் சுரக்குது. இந்த அற்புதமான அமிலம் பார்த்திங்கனாக்கா குடலுடைய கழிவுகளை நகர்த்தி வெளியேற்றுவதற்காக உதவி செய்யுது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடல்வால் அழற்சி நோய் ஏற்பட்டு அந்த குடல்வாலை ஆப்ரேஷன் பண்ணி நீக்கிடுறாங்க. ஒரு வாட்டி அப்படி தான் எனக்கு வயிற்று வலி வந்தது. அப்போ நான் டாக்டர்கிட்ட அட்வைஸ் பண்ண போனேன். இது என்ன நிலமை ஸ்கேன் பண்ண போகும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொன்னார், உங்களுக்கு குடல்வாலில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் உடனே ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். இது இறைவன் இந்த நம்ம மனுஷங்க உடம்புல குடல்வாலை தேவையில்லாமல் படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இறைவனுடைய படைப்பு எதுவுமே வீண் கிடையாது. இறைவன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் நம்மளை எப்படி உருவாக்கி தரணுமோ அப்படி உருவாக்கி இறைவனே நமக்குள்ளே உட்காந்துருக்கான். ஸோ அப்போ நம்மளுக்கு எதுவுமே வீண் கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறமா அந்த எப்படி சரி பண்ணுன்ற ஒரு முறைப்படி அந்த வயிற்று வலியை நான் சரி பண்ணேன். நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கல. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஒரு குடல்வால் நோய் அழற்சி ஏற்பட்டால் அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ப்ரிவென்ஷனாக இருக்கணுன்றது தான் நீங்கள் யோசிக்கணும். அதாவது நம்ம குடல்வால் இப்போது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை சரி பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆபத்தான சிக்கலில் போய் மாட்டிப்போம். அப்போது குடல்வாலில் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா கழிவு தேக்கம் ஏற்பட்டு அந்த குடல்வாலில் கழிவு தேங்கி அதுக்கப்புறமா அதில் வெடிப்போ இல்லை அதில் புண்கள் ஏற்பட்டோ கட்டி உருவாகியோ வீக்கம் ஏற்பட்டோ பலவிதமான வயிற்று வலி சோதனைகள் உருவாக்கி நம்மளுக்கு வயிற்று வலி உருவாக்கி குடல்வால் வெடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுது. எல்லாருக்கும் உடனே வெடிச்சிடாது. அது முக்கிய ஸ்டேஜ் தான் வெடிக்கிற ஸ்டேஜ். அப்போ தான் அது உயிருக்கு ஆபத்தாகும்.
ஸோ அப்போ கடுமையான வயிற்று வலி வாந்தி ஏற்படுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்று உடனடியாக அதை என்ன பண்ணணுன்னு பார்த்து முற்றிய ஸ்டேஜாக இருந்தால் அதை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு தேவையில்லை, என்னால் அதை வந்து குணப்படுத்த முடியும், அதுக்கான வழிமுறைகள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஆப்ரேஷனை தவிர்க்கணும். மற்றவங்க எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது தான். ஆனால் அந்த குடல்வால் ஆபத்துலேருந்து, குடல்வால் அழற்சியிலேருந்து, அந்த ஆபத்துலேருந்து உடனே வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னு இல்லாமல் மருத்துவர்கள் என்ன பண்ணலான்னா எனிமா கொடுத்து குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முதல் நீக்கினாலே குடல்வால் அழற்சியின் தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அதில் புண்ணோ பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து அதுக்கு தீர்வு காணணுன்ற ஒரு முடிவில் வேகமாக வந்து மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. மக்களும் வந்து பயந்து போய் உடனே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை வந்து அரசாங்கமும் மருத்துவர்களும் மறு ஆலோசனை செய்து இது ஆப்ரேஷன் செய்யலாமா வேணாமா, உள்ள இன்னும் அதுக்கான தற்காலிகமான மருந்துகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ணலாமான்றதை ஒரு வாட்டி மறுபரிசீலனை செய்தால் நல்லாயிருக்குன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால் இன்றைக்கி மக்கள் பார்த்திங்கனாக்கா இது எப்படி சரி செய்யணுன்ற தெரியாத ஒரே காரணத்தால் தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? பணம் இல்லாதவங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு போய் பண்ணிக்கிறாங்க, பணம் இருக்கவங்க ப்ரைவேட்டில் போய்ட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. ஆனால் ஆபத்தான நிலையில் இருக்கவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இதை சரி செய்ய முடிந்தவர்கள் சரி செய்து கொள்ளலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து சித்தர்கள் நிலையில் இதை எப்படி பார்க்கலான்றதை இப்போ பார்ப்போம். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வருடத்துக்கு 2 முறை நம்ம வந்து வாந்தி எடுக்க செய்யணும். அதாவது சுகமான வாந்தி, அதாவது உடம்பு கெட்டு போய் எடுக்கக்கூடிய வாந்தியோ கண்டதை சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறதுலாம் கிடையாது. சுகமான வாந்தி எப்படி எடுக்கிறது. அதே மாதிரி பேதி என்பது சுகமான பேதி, அதாவது உடம்பு கோளாறாக இருக்கக்கூடிய பேதி கிடையாது. வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள அசுத்தங்கள் அனைத்தையும் நீக்குவது தான் இந்த வாந்தி பேதின்ற கான்செப்ட்டு. இதை செஞ்சோம், வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு உடம்பை நம்ம தூய்மையாக வைத்து கொண்டோம் என்றால் அந்த மாதிரி வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம ரொம்ப அழகாக பேணி பாதுகாக்கலாம். ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. எப்படி ஒரு சுகமான வாந்தினா என்ன, அது என்னன்னே தெரியாது நிலைமையில் தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. சுகமான பேதினா என்னன்ட்டு 100% பேருக்கு தெரியாது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாந்தி செய்வதற்கான மூலிகைகள் பற்றி நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ வந்து பேதி ஆவதற்கான முறைகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பேதித்தல் என்றால் என்ன? பேதித்தல் அப்படின்னா நீர்த்தன்மை அடைதல்னு பொருள். ஒரு பொருள் வந்து தண்ணியாக மாற்றி அப்படின்னா, கெட்டியாக இருக்க ஒரு பொருள் தண்ணியாக இப்போ ஐஸ் கட்டி அப்படியே விட்டா தண்ணி ஆகிடும். ஸோ நீர்த்தன்மை அடையுது. ஸோ நீர்த்தன்மை அடையக்கூடிய ஒரு நிகழ்வை தமிழில் பேதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வயிற்றில் உள்ள கழிவுகள் கெட்டியாக இருக்கிறது இலகி நீர்த்தன்மை அடைந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா பேதி அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் முதல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து வாத நோய்களில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஒரு 80 வகையான வாத நோய்கள் இருக்குது. அதில் வந்து முகவாதம், பக்கவாதம் ரொம்ப கொடுமையான வாத நோய்கள், ஆளை படுக்கை ஆகிடும். அந்த மாதிரி வாத நோய்கள் ஆவதற்கு ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு பேதி மருந்து மூலையுமே மொத்தத்தையும் அந்த நோயையும் வந்து 80 விதமான வாத நோய்களும் சரி செய்து பக்கவாதத்துலேருந்து ஒரு மனுஷன் வெளில கொண்டு வரக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை வந்து சரியாக செய்யக்கூடிய மருத்துவர்கள் தேவை. அதை வந்து பரிபூர்ணமாக செய்யக்கூடிய வர்மா சிகிச்சையிலையும் குணப்படுத்துகிறாங்க, அக்குபஞ்சர்லேயும் குணப்படுத்துகிறாங்க, சித்த மருத்துவத்துலேயும் இதை வந்து குணப்படுத்துகிறாங்க. சித்த மருத்துவத்தில் அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கனாக்கா இந்த நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய அந்த சுகபேதி பேதியே பார்த்திங்கன்னா, ஐயோ எனக்கு வந்து பேதி ஆகிடுச்சா நான் டயர்ட் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் எனக்கு குளுக்கோஸ் தான் ஏற்றணும், என்னை ஹாஸ்பிட்டலில் உடனே அட்மிட் பண்ணிவிடுவாங்க, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தயவு செய்து இந்த சுகபேதி மருந்து முறையை எடுக்காதீங்க. ஏன்னா முதல்ல எதை செய்யறதுக்கும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய எந்த செயலுமே நமக்கு பின்னாடி பாதிப்பை தான் தரும். அதனால் குடல் கோளாறாகி பேதி ஏற்படுவது நோய், அதில் பல வகை இருக்குது. அது இப்போ பார்க்கலாம். குடல் கோளாறாகி பேதி ஏற்படுவது இல்லை, நம்ம சொல்கிறது வந்து சுகபேதி. அதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து குடலில் பிரச்சனையாகி பேதி ஏற்படுறது என்ன வகைன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். அதாவது அதில் 2 வகையாக சொல்லலாம். ஒன்று நீர்பேதி, இன்னொன்று வந்து சீதை பேதின்னு சொல்லுவாங்க. இந்த சீதை பேதிக்கும் நீர்பேதிக்கும் என்ன வித்தியாசம்னா, சீதை பேதின்றது ஒரு சாதாரணமாக வரக்கூடிய பேதியாக வருது. இது வந்து பல காரணங்களால் வரும். அஜீரண கோளாறு, கிருமிகளால், தண்ணியில் இருக்கக்கூடிய நோய் கிருமி தொற்றால், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சரியாக ஜீரணமாகாமல் அதிகமாக உடம்பு உஷ்ணமாகி இந்த மாதிரி பல காரணங்களால் வரும்.
இதே சீதபேதி என்பது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வர்றது வந்து உடல் உஷ்ணம் அதிகரிப்பதாலும் உடல் கழிவு உணவு கழிவுகள் குடலில் தேங்கி நம்மளுக்கு வந்து சீதமாக மாறும். அதாவது நம்ம மோஷன் போகும்போது பிசின் மாதிரி வரும். இந்த மாதிரி முறையில் கழிவு வெளியேறுச்சுன்னா அதுக்கு பேர் தான் சீதபேதி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் சரியாயிடுச்சு, ஒரு 2வது நாள்லேயே சரியாயிடுச்சுன்னா ஆரம்ப கட்டத்தில் இருந்து அதுக்கான மருத்துவ முறைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடனே சரியாயிடும். அப்படி சரியாகாட்டா, அதாவது 2 நாளில் அந்த சீதபேதி சரியாகலை அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஒரு 4-5 நாளுக்கு அந்த நோய் கண்டினியூவாக இருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 5லேருந்து 40 தடவை கூட சீதபேதி ஏற்படும். அப்போ அந்த சீதபேதியுடைய உச்சக்கட்டமாக பார்த்திங்கன்னா சீதத்தோட ரத்தமும் கலந்து வெளியேறும். இது ஒரு ஆபத்தான நோய், உயிருக்கே ஆபத்தான நோய். ஸோ இது சாதாரணமான ஒரு நோய் நம்ம நினச்சிடக்கூடாது. இதுக்கு ஆங்கில முறைப்படி பார்த்திங்கன்னா பல மருந்துகள் இருக்குது. சித்த மருத்துவத்துலையும் ஏராளமான மருந்து இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எதுக்குமே எந்த மருந்துக்குமே கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி உருவாகும்போது பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கசகசா தோல் அப்படின்ற ஒரு பொருள், நம்ம சாதாரணமாக கசகசா விதை இருக்குங்க இல்லையா, இது வந்து அபின் போதை மருந்துடைய செடியிலேருந்து வரக்கூடிய விதைகள் தான் இந்த கசகசான்றது. இந்த கசகசாவுடைய தோல் அப்படின்றது அதுவும் வந்து போதை மருந்து சொல்லிட்டு கவர்மெண்ட்டால் தடை செய்யப்பட்டுச்சு. அந்த காலத்தில் வந்து இந்த கசகசா தோலை எடுத்து வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுத்தாங்கன்னா இந்த சீதபேதி உடனடியாக கட்டுக்குள் வரும். இது அரசாங்கம் இதை பரிசீலித்து இப்பயும் வந்து கசகசா தோலை சீதபேதிக்கு மருந்தாக பயன்படுத்த முடியுமா என்று அலோபதியிலையும் ஆய்வு செய்து இதை மருந்து கண்டுபிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மருந்தை வந்து தடை செஞ்சிட்டதால் அது இப்பயும் மருந்து கடையில் கிடைக்கிறதில்லை. அதுக்கு பதிலாக வேறு மருந்து தான் நம்ம உபயோகிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய உணவுகளும் அதே மாதிரி மூலிகைகளும் இந்த நோயை எளிதில் சரியாக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப முத்திப்போ விட்டுறக்கூடாது, அதுங்காட்டில் நம்ம குணப்படுத்திடணும். ஆனால் உடலுடைய உஷ்ணம் தான் இந்த நோய்க்கிருமிகள் உருவாகிறதுக்கான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது இது வந்து நோய் உருவாகி வரக்கூடிய பேதி. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நாம உருவாக்கும் சுகபேதி முறை. ஸோ இது ரெண்டுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இது நோய்க்காக நம்ம மருந்து கொடுப்பது அல்ல. நோய் வருவதற்கு முன்பாக ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில் நோய் தடுப்பு முறையாக சித்தர்கள் நமக்கு எதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நோய் வந்தால் என்ன பண்ணலாம் அதை நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த சித்தர்கள் நமக்கு சொன்ன இந்த பேதி மருந்துகள் வந்து நம்ம வந்து சித்த வைத்தியர்கள் தயார் செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் ஒரு மருந்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 2 வேளை சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒருவன் 2 தடவை மோஷன் போன அந்த காலத்தில் சொன்னாங்க. இப்போ 3 தடவை 4 தடவை சாப்பிட்டு கூட ஒரு வாட்டி மலம் கழிக்கிறதுன்றது இப்போ இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ அதனால தான் நோய்கள் அதிகமாக பெருகி வருது. ஸோ அவங்க சித்தர்கள் சொன்னது 2 வேளை சாப்பிட்டா 2 வேளை மலம் கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் உருவாக்குனாங்க. அதே மாதிரி அதை நாள் 2 அப்படின்ற ஒரு வார்த்தையில் சொன்னாங்க நம்மளுக்கு. வாரம் 2 அப்படின்றது வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளியும், ஆண்கள் புதன் சனியும் குளிக்க வேண்டும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கணவன் மனைவி உறவு என்பது மாதம் 2 தடவை என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தினார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா வருடம் 2 அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற கான்செப்ட்டு. அதாவது உடலை சுத்தப்படுத்தும் முறை, சுகமான வாந்தி சுகமான பேதி என்பதை வருடத்திற்கு 2 முறை என்று வைத்தார்கள். இதன் மூலம் எந்த நோயையும் வரும் முன்னே தடுக்க முடியும் அப்படின்றத ஆய்வு பண்ணி சித்தர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வந்து இன்றைக்கி மக்கள் யாருமே வந்து பயன்படுத்துறது இல்லை. ஒருவேளை வந்து சரி இப்போ வந்து நான் வந்து இது ப்ரிவென்ஷனாக நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து எங்களுக்கு வந்து நோயே இருக்குது, இப்போது கடினமான நோய் இருக்குது, கஷ்டமான நோய் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மருந்து சுகபேதி மருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னா ஒருவேளை ஆபத்தான நோய் நமக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோய்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல பெரிய மருந்துகள் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வயிறு சுத்தப்படுத்தக்கூடிய சுகபேதி மருந்துகள் நம்ம எடுத்துக்கணும். இதே தான் வந்து வைத்தியர்களும் செய்வாங்க. வைத்தியர்களும் பார்த்திங்கன்னா சுகபேதி மருந்து கொடுத்து வயிறை சுத்தம் செய்துட்டு தான் அடுத்த நோய்க்கான மருந்துகளை கொடுப்பது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமான ஒரு வழக்கம். சரி, இப்போ நம்ம எந்த மாதிரி ஒரு பேதி மருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து அதை உங்களுக்கு வந்து வீடியோலையும் காமிக்கிறோம். பெரியவர்கள் வந்து இந்த சுகபேதி சஞ்சீவி எண்ணெய், அருள் ஜோதி சஞ்சீவி வந்து கம்பெனி திருச்சியில் இருக்குது.
இது இவங்க போடக்கூடிய பல மருந்துகள் இவங்க வெளியிட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து இந்த சுகபேதி எண்ணெய், அருட்ஜோதி சஞ்சீவி சுகபேதி எண்ணெய்ன்றது நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு மேலே நான் வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சொட்டு சாதாரண குடலுக்கு போதும். கடுமையான குடல் அப்படின்றவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கவங்களா இருந்தாங்கன்னா ஒரு 20 சொட்டு கூட அவங்க இரவில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும்போது எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு பாலில் கலந்து குடிக்கலாம். பால் பிடிக்காதுன்றவங்க வந்து டீலேயோ காஃபியில் குடிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கடைசியாக டீ எடுத்துக்கலாம். டீயில் வந்து கலந்து குடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மறுநாள் காலையில் இப்போ நைட்டு எடுத்துக்கிறாங்க, உணவுலாம் முடிச்சுட்டு, உணவு வந்து ஒரு 7 மணிக்குள்ளே முடிச்சுட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு இந்த மருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தூங்கின பிறகு விடிகாலில் வந்து அவங்களுக்கு வந்து வயிறு கலக்க ஆரம்பித்து ஒரு 2-3 தடவை பேதியாகும். இது வந்து சுகமான பேதியாகி அவங்களுக்கு எந்த வித வலியோ பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த மருந்துடைய விலை ஒரு 20 ரூபா தான். இது பார்த்திங்கனாக்கா அற்புதமாக வேலை செய்து நம்ம உடலையும் குடலையும் பாதுகாப்பாக மாற்றும். உடல் தூய்மையும் குடல் தூய்மையும் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம பண்ணுறதுக்கு இந்த மருந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது வந்து இது பார்த்திங்கனாக்கா மருந்து கடைகளில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது பாரிஸ்லேயும் இருக்குது. மற்ற உங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மருந்து கடையில் போய்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வருஷம் ஃபுல்லாக அசைவ உணவுகளும் எண்ணெயில் செய்த உணவுகளும் மந்தம் தரக்கூடிய உணவுகளும் கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் நிறைய உடம்புக்கு தீமை செய்யக்கூடிய உணவுகள்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு நானும் பேதிக்கு மருந்து சாப்பிட்டு அப்படியே எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. இது முதல்ல வந்து நம்ம வந்து எப்போ வந்து உடலை தூய்மைப்படுத்த நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நம்ம போகிறோமோ உங்களுக்கு எந்த நோயாக இருந்தால் அந்த நோயிலேருந்து கண்ட்ரோல் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயிலேருந்து நீங்கள் வெளில வந்து ஆரோக்கியமாக மாறிடுவீங்க. அப்படி மாறத்துக்கு நீங்களும் அதுக்கான ஒத்துழைப்பை கண்டிப்பாக கொடுத்து தான் தீரணும். ஏன்னா அளவான உணவு, அளவான உறக்கம், அளவான உறவுகள் எல்லாமே வாழ்க்கையை அழகாக மாற்றும். இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த உணவு குடலை பலவீனம் செய்ய வைக்கும், எந்தெந்த உணவு குடலுக்கு பலம் தரும் இப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். குடலுக்கு சக்தி தரக்கூடிய உணவுகள் எவை அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். பச்சை மிளகாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்சர் இருக்கவங்க அதை சாப்பிடக்கூடாது. மிளகாயை வந்து ரொம்ப கம்மியாக மிளகாய் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா மிளகாயை குறைவாகவும் தனியாவை அதிகமாக போட்டு அரைச்சிக்கிட்டாங்கன்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உடல் உஷ்ணத்தாலேயும் வயிறு பிரச்சனையாக குடல் பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக இந்த மிளகா தான் இருக்குது. ஸோ நம்ம மிளகு சாப்பிட்டு இருந்த தமிழர்கள் நம்ம வந்து மிளகெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுட்டு நம்ம மிளகாயை 10,000 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இது 10,000 வருஷமாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிளகாய் வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்றோம். மிளகாயை தான் வெளிநாட்டில் இங்கே இறக்குமதி பண்ணி மிளகாயை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் குடல் வந்து சக்தி இழக்குது. அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். நம்ம வறுமை காரணமாக மிளகு அதிக காசு கொடுத்து வாங்க முடியாத ஏழைகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறோம், நம்ம மிளகாயை சாப்பிட்றோம். அப்போது தனியாவை கொஞ்சம் அதிகப்படுத்தி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா அதனால் குடல் பாதிப்புலேருந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு போதுமான அளவு எப்போது வந்து தண்ணி தேவைப்படுதோ அதை வெந்நீராக குடிங்க. தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படக்கூடிய அளவு நீங்கள் வெந்நீர் குடிக்கணும். அதுதான் குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிராணசக்தி ஓட்டம் நல்லா இருந்ததுன்னா குடல் நன்றாக இருக்கும், ஜீரணசக்தி நல்லாயிருக்கும். பிராணசக்தி நம்ம உடம்புக்கு குறையுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடல் பலவீனம் அடையும், குடலும் பலவீனம் அடையும். நுரையீரல் நன்கு பிராணசக்தியை உள்வாங்கி ரத்தத்தில் கலந்து உடல் முழுவதும் கொடுக்கும்போது குடலும் நல்ல வலிமை அடையும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், மூச்சு பயிற்சி முறைகளை செய்து வரும்போது நம்மளுக்கு குடலுக்கு அதிக அளவு சக்தி கிடைச்சி நம்மளுடைய ஆரோக்கியம் மேன்மேலும் பல மடங்கு பெருகும். நீர்த்தன்மையான உணவுகள் அதிகமாக நம்ம சாப்பிட்ணும். அதுதான் குடலுக்கு ரொம்ப நல்லது. வறட்சியான உணவுகள்னால தான் மலச்சிக்கல் உருவாகுது. எண்ணெயில் செய்யக்கூடிய பொருட்களும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளும் குடலுக்கு தீமை தரும். இன்னும் நீங்கள் இதை பற்றி நிறைய ஆய்வு செஞ்சு நீங்களே உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த உணவுகள் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குது, எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஜீர்ணிக்க மாட்டேன்றது நீங்கள் அனுபவத்திலே உணரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுசுவை உணவுகளை கலந்து சாப்பிட்ற பழக்கம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதன் மூலியமாக நம்ம குடலுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம உருவாக்கி சாப்பிட முடியும். நாட்டு பசினியை நம்ம வந்து உருக்கி சில சொட்டுகள் உணவிலுடைய முதல் கவலத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அது குடலுக்கு நன்மை தரும். உருக்கிய நெய் வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் வராது, பயம் வேண்டாம். இனிப்பு வகைகள் சாப்பிடக்கூடாது. அதில் வந்து நெய் ஊற்றி செய்யக்கூடிய இனிப்பு வகைகள் கண்டிப்பாக உடலுக்கு தீமை தரும். அந்த கட்டிய நெய்யை வந்து ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் நம்மளுக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் உருவாக காரணமாக இருக்குது. இதனால தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு இலகம் செய்யும்போது, அது இலகம் சொன்னால் லேகியம், அந்த லேகியம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நெய் கண்டிப்பாக கலப்பாங்க. அந்த நெய் கலக்கும்போது அந்த நெய் வந்து எங்கே கட்டி போயிட போகுது அப்படின்னு சொல்லி
அதுக்கு மாற்றா வந்து தேனையும் கலந்து தேன் உடம்புக்கு நன்மை செய்து அதே நேரத்தில் நெய் கட்டி போகாமல் இருக்கிற மாதிரி அதை இலகுத்தன்மையில் வைக்கக்கூடியது தேன். இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சு தான் நம்மளுக்கு வந்து மருந்தும் செஞ்சு கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள் சித்தர்கள். அப்படி செய்யும்போது அந்த நெய்யால் அந்த மருந்தால் நம்ம உடல் மேலும் மேலும் ஆரோக்கியம் அடையும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சாதத்தில் வந்து உருக்காத நெய்யை ஊற்றி சாப்பிட்ற பழக்கத்தால் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு காரணமாயிடுது. ஸோ அதனால் கடையில் விற்கக்கூடிய நெய் எதுவுமே நல்ல நெய்யாக இல்லை, மந்தத்தை ஏற்படக்கூடிய நெய் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தூய்மையான பசுனி எனக்கு கிடைக்குது, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்லாம். அதே போல் பார்த்திங்கன்னா திரிபலா, திரிகடுகம், வாழைப்பூ, பேன் வாழை, கற்றாழை, மூக்கரட்டை, கரிசாலை, வில்வம், குப்பைமேனி, விளக்கெண்ணெய், கீரை உணவுகள் இது எல்லாமே வந்து குடலுக்கு சக்தி அளிக்கக்கூடியது தான். ஆனால் நம்ம குடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவை கொஞ்சம் அளவு கொடுத்தாலும் எப்பயாச்சும் நம்ம அதையும் சேர்த்து சாப்பிட்ணும். உதாரணத்துக்கு வந்து சுண்டைக்காய் வற்றல் இதெல்லாம் வந்து குடலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா ராஜ உறுப்புகள் சக்தி அடைவதற்கும் பெரிய நோயிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கும் குடல் வலிமை தான் முக்கியம். ஆனால் நம்ம வாய் தரக்கூடிய பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கணிகளும் ஒரு பங்கு வகிக்குது. முக்கணிகளை நம்ம வந்து குறைக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம தினமும் நடைப்பயிற்சி, சாதாரண உடற்பயிற்சி, யோகாசனம், மூச்சு பயிற்சி, மன ஒருமை தரக்கூடிய தியானம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து குடலில் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி குடலுக்கு அதிக வலிமையை தரக்கூடிய ஒரு பயிற்சிகளாகும். இதனால் குடலில் உறிஞ்சக்கூடிய தன்மை அதிகரித்து, அதாவது சத்துக்களை உறிஞ்சக்கூடிய தன்மை அதிகரித்து சத்துக்கள் நன்கு கிரகிக்க தொடங்கி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சீர்பெறும். நமது கண் பார்வை சக்தி அதிகமாகும், ஞாபக சக்தி அதிகமாகும், எப்போதும் நம்ம மன அமைதியோடையும் மகிழ்ச்சியோடு இருப்போம். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும். நம்ம வந்து யார்கிட்டயாவது பேசணுன்னாலும் நல்ல சிரிச்ச முகத்தோட இனிய வார்த்தைகளை பேசணும். நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நம்மளால் அப்படி பேச முடியும். ஆரோக்கியம் இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணுவான், எல்லாரையும் குறை சொல்லுவான், சண்டை போடுவான், இதே தான் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்கவங்கள பார்த்தாக்கா நீங்கள் அவங்ககிட்ட சண்டை போடாதீங்க. அவங்களுக்கு உடம்புல ஏதோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கவங்கள பார்த்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பரிதாபம் பண்ணணும். அவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லோருமே ஆரோக்கியமாக மாறுவதற்காக இந்த வழிமுறைகளை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இப்போ நம்ம பார்த்த செய்தியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கண்டிப்பாக இறைசக்தி உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய எல்லா குறைகளும் நீங்கும். மனதார நம்புங்க, நல்லதே நடக்கும். வாழ்க அருளுடன். நன்றி, வணக்கம்.